ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் ஈஸியாக எப்படி நெய் எடுக்கலான்னு வாங்க பார்க்கலாம். நான் ஒரு 1 மந்த்தாகவே ஒரு 4 பாக்ஸில் பாலாடை எடுத்து ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். நம்ம இன்றைக்கி ஈவினிங் நெய் எடுக்கிறோன்னா மார்னிங்கே ஃப்ரீசர்லேருந்து எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். ஒரு 2 வாட்டர் பாட்டிலில் தண்ணி கூட எடுத்து ஐஸ் வாட்டர் வச்சுருக்கணும். ஈவினிங் நான் நெய் எடுக்கலான்னு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பாலாடை எடுத்து ஃபஸ்ட்டு நம்ம மிக்சியில் போடணும். போட்டுட்டு ஒரு 2 டம்ளர் ஐஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் ஐஸ் வாட்டர் இல்லைன்னா ஐஸ் க்யூப்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் கம்பல்சரி ஐஸ் வாட்டரும் வேணும். நான் ஃபஸ்ட்டு எடுத்து மிக்சியில் பிளெண்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா சரியாக வரல, பட்டர் பிரிஞ்சு வரல எனக்கு. சரி, ஓகே, இன்னொரு டைம் நம்ம பிளெண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா அழகாக பட்டர் பிரிஞ்சு வந்துருந்துச்சு. நம்ம ஒரு பவுலில் வேறு ஐஸ் வாட்டர் எடுத்து தனியாக வச்சுருக்கணும். இப்போ இந்த பட்டர்லாம் எடுத்து நல்லா புழிஞ்சு ஐஸ் வாட்டரில் அதை போடணும். கம்பல்சரி ஐஸ் வாட்டர் எடுத்து வச்சுருக்கணும். ஐஸ் வாட்டரில் தான் அதை எடுத்து போடணும். நம்ம நல்லா புழிஞ்சிடணும். கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் புழிஞ்சு எடுத்து நம்ம ஐஸ் வாட்டரில் அது போட்டுடணும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக பிழிஞ்சு எடுத்து போட்டுடணும். நான் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக 4 பாக்ஸில் இருக்கிறதையுமே எடுத்து எல்லா பட்டருமே கலெக்ட் பண்ணிட்டேன். மறுபடியும் மிக்சியில் பிளெண்ட் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே மொத்தமாக கலெக்ட் பண்ணிவிட்டேன். நம்ம இது எல்லாமே மொத்தமாக கலெக்ட் பண்ணிவிட்டு நம்ம பட்டராக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது அப்படியே யூஸ் பண்ண முடியாது. ஒரு 2 டைம் நம்ம ஐஸ் வாட்டரில் வாஷ் பண்ணணும். 1 மந்த்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதனால் ஸ்மெல் எதுவும் இல்லாமல் இருக்கிறதுக்காக ஐஸ் வாட்டரில் ஒரு 2 டைம் வாஷ் பண்ணணும். வாஷ் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே பட்டராக கூட, அன்சால்டட் பட்டராக கூட, நமக்கு வீட்டுக்கு பட்டர் வேணுன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். நெய் வேணும்னா நம்ம ஒரு 2 டைம் வாஷ் பண்ணிவிட்டு அடுப்பில் கடாய் வச்சுட்டு நம்ம நெய் அதில் போடணும். ஃபுல் பட்டருமே அதில் போட்டுடணும். நம்ம போட்டு அது நல்லா உருக ஆரம்பிச்சிருச்சு. அடுப்பை கொஞ்சம் குறைச்சி வச்சிடணும். நம்ம குறைச்சி வச்சுட்டு பார்த்திங்கன்னா நல்லா இப்போ உருகிடுச்சு. நல்லா உருகி இப்போ நுர கட்ட ஆரம்பிச்சிருச்சு. பட்டர் தனியாக பிரிஞ்சு வர்றது பார்த்தா நல்லாவே தெரியும். அப்பப்போ கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அது பொங்கி வெளியே போகாமல் இருக்கும். பாருங்கள், நல்லாவே தெரியும். பட்டர் தனியாக, நெய் தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. பட்டர் நல்லா உருகிடுச்சு பாருங்கள். இப்போ ஃபுல்லாகவே நல்லா உருகிடுச்சு. ஃபுல் நெய்யும் வந்துருச்சு. நம்ம அடிக்கடி கிண்டி விட்டுட்டே இருக்கணும், இல்லாட்டி இந்த முறை ஃபுல்லாக பொங்கி வெளியே போயிடும். எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், முருங்கைக்கீரை இருந்துச்சுன்னா நம்ம போடலாம். என்கிட்ட முருங்கைக்கீரை இல்லை, அதனால் நான் கருவேப்பிலை போட்டேன். ஒரு 5-6 மிளகு கூட போடலாம், நல்ல ஸ்மெல் இருக்கும். ஸ்மெல்லுக்காக இதெல்லாம் போடுறோம். இப்போ நல்லாவே பிரிஞ்சு வந்துருச்சு. இதை அப்படியே நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கூல் ஆனோடனே இதை ஃபில்ட்ரு பண்ணி நம்ம பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்.